guys, welcome back to my channel. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த GLAM DIWALI மேக்கப் லுக் தான். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நான் இன்றைக்கி இங்கே லெஹங்கா போட்டிருக்கேன் guys, அண்ட் அதுக்கு மேட்சிங்காக அண்ட் கான்ட்ராஸ்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி கோல்டன் அண்ட் பிங்க் கலர் பேஸ் ஐ மேக்கப் போயிருக்கேன். ஸோ ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய திவாலி நல்வாழ்த்துக்கள். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இந்த dermavive hydra cleanser யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நியூட்ரிடர்ம்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். பேக்கேஜிங் ரினியூ பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அதனால் இந்த ஒயிட் அண்ட் சில்வர் பேக்கேஜிங். இந்த மாய்ஸ்சரைசர் விட்டமின் இ இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின்னில். மேக்கப் பேஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அதுதான் நான் இப்போ என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஐப்ரோஸ் போகிறோம் கைஸ். அதுக்கு நான் இங்கே எட்யூட் ஹவுஸ்லேருந்து ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து தான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவிக்காக பண்ணுறேன். ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோஸ் தான், ரொம்ப டிஃபைன்டெல்லாம் செய்யலை. ஸோ இதில் பிக்மெண்டேஷனும் அவ்வளோ இல்லை. ஸோ உங்களுக்கு ரெகுலர் யூசேஜ்க்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என் கண்ணு கீழே ஐப்ரோ சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு என் ஐ பேஸ்க்கு கன்சீலரையும் கொடுத்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐ ஷேடோஸ் நிறைய நேரம் இருக்கும், வைப்ரண்ட்டாகவும் தெரியும். பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஒரு சால்மன் கலர் ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். அங்கே தெரியுதில்ல, அங்கே மடிப்பு, அதுதான் க்ரீஸ் சொல்வோம். ஸோ அங்கே நான் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேஸ் கலர் ஐஸ்க்கு, ஓகேவா? ஸோ இந்த கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம செகண்ட் கலரும் போகிறோம். பை த வே கைஸ், இந்த எடிட்டிங் ஸ்டைல் ஐ மேக்கப்புக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டென்ஸ் பிளெண்டிங் ப்ரஷில் செகண்ட் க்ரீஸ் கலராக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு டெஃபினிஷன் தரும் கண்ணில். ஸோ நான் நெக்ஸ்ட் அண்ட் ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்வீப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய கண்ணில் செமை கட் க்ரீஸ், அதாவது கன்சீலர் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ போடுற ஐ ஷேடோவில் நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும் அண்ட் லிட் ஸ்பேஸ் தனியாக எடுத்து காட்டும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம டார்க் கலர்ஸ்லாம் போடும்போது கட் பண்ணாமல் போட்டால் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இப்போது அந்த கோல்டன் கலர் ஐ ஷேடோவை மேப்ளின் பேலட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இன்னர் ஹாஃப் கூட இல்லை, ஃபர்ஸ்ட் இன்னர் பார்ட்டில் மட்டும்தான் இதை நான் அப்ளை பண்ணுறேன். நீங்களே நல்லா பாருங்கள், தெளிவாக இருக்கும். இப்போது இந்த cranberry ஷேட், இது ஆக்சுவலி மேக் ஐ ஷேடோ, அதை எடுத்துகிட்டு அந்த கோல்டனுக்கு பக்கத்துலேயே நான் அப்ளை பண்ணி ரெண்டையுமே ஒரு மாதிரி ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்டர் கார்னருக்கு அந்த டீப் மரூன் ஷேட் எடுத்துகிட்டு என் பென்சில் ப்ரஷில் ஃபர்ஸ்ட் அந்த அவுட்டர் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம், ஹார்ஷ் எட்ஜஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் எடுத்துக்க போகிறேன் கைஸ். இது பிங்க் கலர் கிளிட்டர். அந்த பிங்க் ஐஷேடோ அப்ளை பண்ணோம்ல, அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட தீபாவளி கிளாம் லுக்காக மாற்றக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்ல ஐ மேக்கப்புக்கு கிளிட்டர் ஆட் பண்ணுறது. ஸோ ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது எனக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் லைனர் முடிச்சுட்டு நான் ஆஃப் கேமராவில் லேஷஸும் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபேஸ்க்கு நம்ம மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி போட்டுட்டோம், சிங்க் ஆகிடுச்சு. இப்போது இந்த சிரம்மை நான் ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கிறேன் ஓலையிலேருந்து. நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளர் பண்ணணும், உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் இதை நான் போட்டுக்கிறேன், ஃபுல் ஃபேஸில் போடலை. அடுத்தது கலர் கரெக்டருக்கு ப்ளூ ஹெவன்லேருந்து லிப் crayon மொராஞ்ச் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து நான் கண்ணு கீழே எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் அங்கே செக் பண்ணிக்கலாம். இதை ஒரு டேம்ப் ஸ்பாஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளெண்ட் பண்ணிடக்கூடாது, இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி பிளெண்ட் பண்ணால் போதும். எனக்கு பேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் புது ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கன்சீலருக்கு. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஏஸ்தி ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டீப்பாக இருக்குது என்னோடய ஸ்கின்னில், பட் நான் கடைசியில் நான் இதை என்னோடய ஸ்கின் டோன் கொண்டு வந்துடுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி இன்னொரு தடவை யூஸ் பண்ணணும் தெரியறதுக்கு. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரஷ் வருது, அதை வச்சு நான் ஒரு சைட் பிளெண்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ப்ரஷ்ஷு சாஃப்டாக இருக்குது, ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால மொத்தமாக
கவரேஜ் அதிலே எடுக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு சைடில் மட்டும் இதை பிளெண்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடுக்கு வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணேன். இது ஒரு டென்ஸ் ப்ரஷ் தான். இது ஒரு பவுடர் கம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வேணால் சொல்லலாம். இந்த சைடு வச்சு பண்ணேன். இதுவும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங் எஃபெக்ட் எனக்கு தராத மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வேறு ப்ரஷ் ஒரு ஸ்பஞ்ச் வச்சுட்டு நான் என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபவுண்டேஷன் பற்றி. பட் போட்ட வரைக்கும் ஃபினிஷ் வந்து மீடியம் ஃபினிஷ், கவரேஜ் ஃபுல் கவரேஜ்க்கும் மாற்றிக்கலாம். இட் வாஸ் குட். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு ஃபாரெவர் 52லேருந்து இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர். இது எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டார்க்காக, அதாவது ஆக்சிடைஸ் ஆகிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனிவேஸ் என்னோடய ஸ்கின் டோனுக்குங்கிறதுனால இட்ஸ் ஓகே. அதனால எனக்கு எங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் இதை போட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணிக்கிறதுக்கு மேப்ளின் ஏஜ் ரிவைன் கன்சீலர்லேருந்து லைட் ஷேட் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஆல்மோஸ்ட் உங்கள் ஒரு ஸ்கின் டோனில் வரும். ஓகே, ஸோ இந்த லைட் ஷேடர், ஹைலைட்டிங் ஷேட் எல்லாமே உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டில் போகணுமே தவிர ஏன் ஸ்கின் டோன் வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கன்சீலர் ப்ரஷ், கலர் கன்சீலர் ப்ரஷ் வச்சு, இது ஆக்சுவலி பிளெண்டிங் ப்ரஷ், பட் நான் கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு திருப்பி ஓவராலாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இது. ஸோ பேட்சினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ என்னோடய ஃபேஸை செட் பண்ணிக்கிறதுக்கு சுகர்லேருந்து tinted லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு ரொம்ப லைட்டாக தான் போட்டுக்கிறேன். என்னோடய ஃபுல் ஃபேஸில் லைட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பவுடர் எடுத்துக்கல, கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். இப்போது ஹைலைட்டிங் ஜோனை செட் பண்ணுறதுக்கு மேப்ளின்லேருந்து கிளியர் க்ளோ ப்ரெஸ் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷில், ரியல் டெக்னிக் செட்டிங் ப்ரஷில் வச்சுட்டு என்னோடய கண்ணு கீழே எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணோம், நெத்தியில், மூக்கில், அந்த மாதிரி இடத்துல டீ ஜோனில் ஃபுல்லாக நான் இதை அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரான்சிங்க்கு நான் லாரியல் ட்ரூ மேட்ச், ஆக்சுவலி இது ப்ரெஸ் பவுடர், பட் இது டார்க்கர் ஷேடில் ஒரு ஃப்ளஃபியர் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ப்ரஷோட டிப்பில் எடுத்துக்கிறேன். நான் டிப்பில் எடுத்துகிட்டு வெரி லைட் ஹேண்டடாக நான் என் ஃபேஸை ப்ரான்சிங் பண்ணிக்கிறேன். கான்டோர் இல்லை, டிப்பிக்கலாக என் மூக்குக்கு மட்டும் சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் கான்டோர் பண்ணிப்பேன். எனக்கு கொஞ்சம் டிஃபைண்டாக இருக்கணும்னு, ரொம்ப ஹெவியாக போல் லைட் மோஷனில் தான் நான் வந்து மூக்குலையும் சைஸில் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ப்ரஷ் எடுத்துகிட்டு பெல்லி, அதாவது ஃப்ளாட் ஷேடில் இருக்கிற சைடில் ப்ரஷில் இந்த பிங்க் கலர் ப்ளஷ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போலாம் ப்ளஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு லுக்கே ரொம்ப அழகாக மாற்றுது. நெக்ஸ்ட் இந்த ஹைலைட்டருக்கு ஒரு இன்னொரு ப்ரஷ் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் கைஸ். இது மேப்ளின்லேருந்து மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர், வெரி நைஸ் illuminating ஹைலைட்டர். இப்போ கண் மேக்கப்பை முடிக்கிறதுக்கு மேப்ளின்லேருந்து colossal காஜல் எடுத்து என்னோடய கண்ணு உள்ள நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உள்ளே மட்டும்தான், வெளியிலலாம் எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் உள்ளே மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஐஷேடோ பேலட் இந்த பர்பிள் இருக்குல்ல, என்னோடய லெஹங்கா துப்பட்டாவை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் லோவர் லேஷ் லைனில் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸில் பர்பிள் இருக்கிறதுனால பர்பிள் ஐ மேக்கப் தான் போகணுன்னு இல்லை, நீங்கள் வந்து டாப்பில் போடலைனாலும் இந்த மாதிரி லோவர் லேஷ் லைனில் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ லிப்ஸுக்கு ஒரு லிப் பென்சில், பிங்க் கலர் லிப் லைனர் எடுத்துகிட்டு நான் என்னோடய லிப்ஸை லைன் பண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக. இப்போ இந்த 2 லிப்ஸ்டிக்கில் எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஷேட் தான் போனேன், ரொம்ப பிங்க்குக்கு போல். இது பார்த்திங்கன்னா கேர்லோஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண லிப்ஸ்டிக். நான் லிங்க் ஷேட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ இதை நான் அப்ளை பண்ணேன். இது கொஞ்சம் டீப் க்ரே டோனில் இருக்கிற லிப்ஸ்டிக், பட் சூப்பராக செட் ஆச்சு. அந்த லிப் லைனருக்கும் மேலே போடும் போது செம்மையாக செட் ஆச்சு. ஸோ இதோடய நான் நிறுத்திட்டேன். லாஸ்ட் டைம் ஃபேஸ் மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு நான் LA கலர்ஸ்லேருந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் லுக். உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபெஸ்டிவ் ஓரியன்ட். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye guys.